வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான ஏழை எளிய குடும்பங்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளாமல் இருக்க மத்திய அரசு இலவச ரேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 800 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இலவச அரிசி மற்றும் கோதுமையை பெறுகிறார்கள். அந்த வகையில் ரேஷன் கார்டு தொடர்பான புதிய அறிவிப்புகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அதாவது சமீபத்திய ஆண்டுகளில் ரேஷன் விநியோகம் தொடர்பான ஊழல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதன் விளைவாக மில்லியன் கணக்கான மதிப்புள்ள உணவு தானியங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இத்தகைய ஊழலை தடுக்கவும் அரசின் சலுகைகள் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் இப்போது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இகேஒய்சி முடிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. தவறினால் அக்டோபர் முதல் இலவச ரேஷன் கிடைக்காது என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதிய அறிவிப்பு இந்த காலக்கெடுவை அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இகேஒய்சியை முடிக்காதவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டு பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம். போலி பெயர்களை ஒழிக்கவும் இறந்த நபர்களின் பெயரில் சட்டவிரோதமாக ரேஷன் பொருட்கள் திரும்பப் பெறுவதை தடுக்கவும் இந்த கடுமையான நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.